ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் பிவிக்கு பேசுகிறேன். இந்த முறை நம்ம அரசியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசியல் ஆடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகவே போயிட்டுருக்கு. திருப்பாச்சி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திருப்பாச்சி படத்தில் ஒரு சீன் வரும், பார்த்துருக்கீங்களா? எம்எல்ஏ தூது விட்டேன், மந்திரியை தூது விட்டேன், அதான்டா உன் பிள்ளைய உனக்கு நான் தூது விட்டேன் அப்படின்ட்டு அவங்க குழந்தைய கொண்டுட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த சீன் பார்த்துருப்பீங்க. சேம் கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு அந்த சூழ்நிலை தான். என்னப்பான்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 41 பேர் இறந்து போனாங்க, அவங்க தொண்டர்கள். அதை வச்சு கட்சியை முடக்க பார்த்தோம், வேலைக்காகல. அதுக்கப்புறம் விஜய் பட தயாரிப்பாளர் பிடி செல்வகுமாரை கூப்பிட்டு அவருக்கு எதிராக நம்ம பேச வச்சோம், வேலைக்காகல. விஜயோட உதவியாளராக இருந்தவரை கூப்பிட்டு பேச வச்சோம், அவருக்கு எதிராக, அதுவும் வேலைக்காகல. அதனால தான் கடைசி ஆயுதமாக அவருடைய மனைவியை நாம் இறக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. உண்மையும் கூட. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு டிசம்பர்லேயே பார்த்திங்கனாக்கா பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பார், பர்சனலாக விஜய் வந்து அட்டாக் பண்ணுறது காத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம அதை பற்றி இந்தளவுக்கு நடக்கணும்னு யோசிக்கவே இல்லை. கரெக்டாக அதுதான் நடந்திருக்கு. தப்போ சரியோ, விஜய் மேல் தப்பே கூட இருக்கட்டும், இது எலெக்ஷன் முடிஞ்சு அந்த பண்ணியிருக்கலாம். பட் எலெக்ஷனுக்குள்ளே இதை பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் என்னன்னாக்கா அது எல்லாருக்குமே தெரியும் எதனாலன்ட்டு. அப்படி இருந்தும் அவருடைய வாக்குறுதிகள் நேற்று கொடுத்துருக்காரு. எல்லாமே சிறப்பான வகையில் மகளிருக்கான வாக்குறுதிகள் நல்லாவே கொடுத்துருக்காரு. பட் இது எந்த வகையில் எடுபடுன்னு தெரியல. கிட்டத்தட்ட விஜய் அந்த கட்டம் கட்டி வெளியே அனுப்பிச்ச மாதிரி விஜய்க்கும் அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இது எந்த வகையில் மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க, ஏற்றுக்கலை அப்படிங்கிறது வர தேர்தல் கலந்தான் அதை பதில் சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்திங்கன்னா காங்கிரஸோட கூட்டணின்னு சொன்னாங்க. அது இப்போ மிஸ் ஆகி திரும்ப பழையபடி திமுகவுடைய கூட்டணி ஆகிட்டாங்க. இப்போ புதுசாக அவனை கிளப்பி விட்ருக்காங்க. விஜய் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிறதுனால நம்ம பழையபடியே பாஜகவுடைய பழையபடி மீன்ஸ் ஆல்ரெடி அவங்க கூட கூட்டணிக்கு போகிறதா பேசிகிட்டு இருந்ததாகவும், அப்புறம் வேணான்னு சொல்லி எடுத்து தான் சொன்னாங்க. திரும்பவும் பாஜக அதிமுக கூட்டணியோட நம்ம போய் இணையலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போகிறதாகவும் நியூஸ் வருது. இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது வரப்போகிற காலங்கள் நமக்கு தெரியும்.